ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாம்பி அப்போகலிப்ஸ் அனிமேவோட பார்ட் 2, அதாவது எபிசோட் 2 தான். ஆல்ரெடி எல்லா எபிசோடையும் நான் கமெண்ட் பண்ணியே போட்டுட்டேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணலையா? மறக்காம பாத்துங்க, ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ புரியும். சொல்ல போனா இந்த வீடியோவை நான் மெயின் சேனல்ல தான் போட வேண்டியது. நிறைய பேர் அப்படியே கமெண்ட் பண்ணாங்களா, சோ எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த சேனல்ல இந்த மாதிரி அனிமேஸ் ஒன்லி போட போறேன். மெயின் சேனல்ல இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி அனிமேவை போடுறதா இல்ல. சரி, அந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம கடைசியா அந்த விஷயத்தை பாத்துக்கலாம். நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா எனக்கு லைட்டா கோல்டா, அதனால ஒரு மாதிரி பேசவே முடியல. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம எபிசோட ஆரம்பிக்கலாம். நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சில ஆளுக்கும் புரியுது, இப்பதான் நான் 1 மில்லியனே அடையிறேன். 100 மில்லியனுக்கு நான் வந்து எங்க போவேன்? 99 ஜாம்பியை நான் வந்து கொல்லுமா? பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறா, அட ஒரே ஒரு பஞ்சில அந்த ஜாம்பியை இவன் கொன்னுட்டானா? என்னால யோசிக்க முடியல, இவனுக்குள்ள அவ்வளவு பவரா? ஆனா ஏதோ ஒண்ணு, இவனை ஃபாலோ பண்ணி போனா எனக்கு நிறையவே ஃபுட் கிடைக்கும். அதனால எனக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாம் தேவைப்படுது. அந்த ஃபுட் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போயின்னு இருக்கானா, போற வழியிலே அங்க ஒரு லெட்டரும் கிடக்குது. அதுல என்ன போட்டுக்குதுன்னா, நான் வந்து இந்த பக்கத்துல இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மாட்டிக்கினேன், தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, ப்ளீஸ் இதையாச்சும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளு ரொம்ப ஆர்வமாயிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு பொண்ணு மாட்டினா இருக்கா. அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஜாம்பி வந்து. இதை பார்த்தா அவன் ரொம்ப பயந்து போறான். ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க, இந்த ஜாம்பி வந்து என்ன சாப்பிடலான்னு பாக்குது. உடனே ஆளும் பயங்கரமா தாக்குறான். அந்த ஜாம்பிங்க எல்லாமே இவனை பார்த்து வந்து, ஆமா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீங்க ஜாம்பியா மாறியும் ஒரு பொண்ணு இப்படி புலி பண்றீங்க, நிறைய ஜாம்பி வர ஆரம்பிக்குதா, அதுங்க எல்லாத்தையுமே அவன் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு சொல்றா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா என்னதான் அவ சாம் பண்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்து அங்க கண்டுக்கவே இல்ல. ஆமா, அவன் என்ன பண்ணிருக்கான், அங்க ஹீரோ பார்த்தா அவன் கோல்டு தேன் இருக்கான். இதுல என்ன கோல்டே இல்ல, நான் கோல்ட தேடில வந்தேன். கோல்டு வந்து எங்க இருக்கும், அந்த ஜாம்பியோட உடம்புல எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்காங்களா? நான் தேடி பாக்குறேன், இருந்தாலும் கோல்டே கிடைக்கல. அந்த பொண்ணும் இதெல்லாம் பார்த்து தப்பா தக்குறா. ஏன்னா வித்தியாசமான பொசிஷன்ல எதோ பண்றான். அப்பதான் திடீர்னு அங்க கோல்டும் கிடைக்குது. இவன் என்ன ஒரு மாதிரி பண்ணிருக்கான், நான் வந்து இங்க இருந்து ஓடிடுவா. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று சொன்னியே. இல்ல நான் வந்து என்ன சொன்னா வந்து இங்க மாட்டிக்கினேன், அதாவது என்னோட கால் வந்து அடிபட்டிருக்கு. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க, இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கே சரியா தெரியல. சரி, உங்ககிட்ட ஏதாச்சும் கோல்டு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கோல்டா தேவை? சாப்பிடவும் குடிக்கவும் வழி இல்ல, அதை தாண்டி உங்களுக்கு கோல்டு தேவையா? இல்லனா நான் தேவையில்லையா? என்ன நாளைக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அப்படியே போக ஆரம்பிக்கிறான். என்ன நீங்க சொல்றீங்க, அதாவது என்ன கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? நான் கண்டுக்கவே இல்ல. அவ சைடுல இருக்க அந்த கேர்ட் எனக்கு வந்து விடலா. நிறையவே பொண்ணுங்க வராங்க. சூச்சு, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது யார் இந்த பையன், ரொம்ப அழகா இருக்கா, இவனை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச? அங்க ஆளுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட என்ன சுத்தி எவ்வளவு பொண்ணுங்களா? சிஸ்டர், நீங்க வந்து இப்படி எல்லாம் அவனை புலி பண்ணக்கூடாது. வந்தா என்ன காப்பாத்தனா, நீங்க வந்து புலி பண்ணலாம். எனக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. யோசிக்கிறா, அட எவ்வளவு நேரம் நான் எதோ பண்ண ட்ரை பண்ணேன், அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இப்ப பார்த்தா அவன் இப்படி பண்ணிருக்கான். எனக்கு தெரியும், அதாவது என்னதான் இந்த உலகமே அழியிற மாதிரி இருந்தாலும் பசங்களோட ஆட்டிடியூட் அது வந்து கண்டிப்பா மாறாது. மத்த பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க, நீங்க இங்கே ரெஸ்ட் எடுக்க கூடாது, அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, ஏன் எங்க கூட இருக்க கூடாது, அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ணலால. ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஆளு ஏதோ சொர்க்கத்திலே இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். இதுதான் நல்ல டைம். இந்த பையன் ஒரு முட்டாளா இருக்கான், அவனை ஏமாத்திடலாம். இவன் ரிலாக்ஸ் பண்ணும் போது எல்லாத்தையுமே நம்ம அபியூஸ் பண்ணிடலாம். எல்லாருமே அவங்களோட வெப்பனை எடுக்கலாம் பாப்பாங்களா? ஆனா ஒரு வெப்பனும் அவங்க இருக்காது. ஆமா, எங்களோட வெப்பன் அதெல்லாம் எங்க போச்சு, நீ ஏதாச்சும் பாத்தியா என்ன? இப்பதான் ஆளே சொல்றான், என்ன உங்களோட வெப்பனை தெரியுங்களோ? எது இதுவான்னு பாருங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொய்யை தான் சொல்லிருந்தீங்க. நான் அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கும் போதே அங்க நிறைய பேரை என்னோட பவரை வச்சு நான் பாத்துட்டேன். நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் ஒழிஞ்சிருந்தாங்க. அதுவும் அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டால, அவ கேட்கிற அந்த ஸ்டைல அதுல எனக்கு தெரியும். அதாவது அவ உண்மையாவே கேட்கவே இல்ல. அவளோட கண்ட எந்த விதமான பயமும் தெரியல. அதே மாதிரி மத்தவங்க எல்லாருமே என் கூட தப்பா பழகணும் அப்படின்னு வேணும்டே தான் பார்த்தாங்க. அப்போதான் என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆட்டைய போட முடியல. அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். இதெல்லாம் என்னோட பழைய உலகத்திலேயே பார்த்துட்டேன். அவங்க கிட்ட பார்த்ததோட இதெல்லாம் கம்மியா இருக்கு. அதனால இதெல்லாம் அசால்ட்டாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலயே நான் அவங்களோட வெப்பன் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். இதெல்லாம் கேட்டு எனக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு கடுப்பாவது. அவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்கலான்னு அப்படியே வராங்க. அங்க ஒரு பொண்ணு தாக்க வந்தா அவளோட காலை பூச்சி தலை விட்டாரான். அவளோட இன்ஜெக்ஷனை ஏத்து அவளுக்கே போட்டு விட்டாரான். இன்னொரு பொண்ணு தாக்க வரா, அங்க இருக்கிற கயிறை வச்சு அப்படியே கட்டி போடுறான். இன்னமும் 2 பேர் தாக்க வராங்களா, அவங்களோட ஹேண்ட் கஃபை வச்சு அவங்க 2 பேரும் கட்டி விட்டாரான். ஏய், உனக்கு தெரியாது, எங்களோட பிளாக் லோட்டஸ் அந்த கேங் கிட்ட நீ மாட்டினா அவ்வளவுதான். இப்பதான் புரியுது, அதாவது இந்த மாத்தா யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்கள நீங்க பிடிக்கிறீங்களோ? ஆமா இந்த ரேரா, இந்த ஆம்பளைங்க அவங்க வந்து ரேரா தான் மாட்டுவாங்க. அது ரேராவா? என்ன சொல்றீங்க, என்ன தெரியாதா என்ன? இந்த உலகத்துல 2030ல ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. அது முக்கியமா யாரெல்லாம் மேலா இருக்காங்களோ அவங்க மேலதான் நிறையவே பரவுச்சு. பொண்ணுங்களை விட பசங்க மேலதான் அது அஃபெக்ட் ஆச்சு. நிறையவே பொண்ணுங்க தப்பிச்சிட்டாங்க. பத்துல இருந்து மேலோட இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் எங்களை மாதிரி சில பல கேங் இருக்கு. அவங்க வந்து அவங்கள பிடிச்சி வேலை வாங்குறதும் இல்ல ஸ்லேவ்ஸா பயன்படுத்துறதும் இந்த மாதிரி விஷயத்த நாங்க பண்ணுவோம். அப்போனா இந்த மாதிரி விஷயத்த தான் இவங்க பண்ணிருக்காங்களா? அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க நிறைய
நிறையவே பொண்ணுங்க இருப்பாங்க. எனக்கான ஒரு கிங்டம் என்னால உருவாக்க முடியும். அதாவது எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போது யோசிச்சு பார்த்தா ஒரே குஜலாவா தான் இருக்கும். ஆனா இப்படி யோசிச்சு இருக்கும் போதே அங்க திடீர்னு நிறையவே ஜாம்பி வந்தா அது எல்லாத்தையுமே அவன் தாக்கி கொல்ல ஆரம்பிக்கிறான். சிலதுங்க உள்ள போட ஆரம்பிக்கிறான். உள்ள இருக்கிற எல்லாருமே அங்க தப்பிக்க பாக்குறாங்க. எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த பொண்ணு பாத்துன்னு இருக்கான். ஆமா, இவன் எதுக்கு ஜாம்பியை கொன்னதுக்கு அப்புறம் இப்படி எக்ஸ்பிரஷனை குத்துன்னு இருக்கான்? ஜாம்பியை கொன்னதுக்கு அப்புறம் இவன் ஒரு விதமா மாறான். இல்ல அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அங்க ஆளு யோசிக்கிறான், இந்த ஜாம்பி எல்லாம் கொல்லும் போது எனக்கு நிறையவே கோல்டு கிடைக்குது. இருந்தாலும் நான் அப்படியே எல்லாத்தையுமே கொண்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு வழி இருக்கு. அவன் கையில ஃபுட்டை வர வைக்கிறான். பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே வாயில் ஜுல்லா ஊத்த ஆரம்பிக்குது. ஏய், இதை நீ பாத்துன்னு இருக்கல, அப்ப நீ என்னை காப்பாத்து. இன்னமும் நிறையவே உனக்கு ஃபுட்டு தரேன். இதை கேட்டோன்னே அவ செம்ம வேகமா வண்டி எடுத்து காப்பாத்துறா. சீக்கிரம் வந்து ஏறுங்க, அப்பதான் எனக்கு நிறையவே ஃபுட்டு கிடைக்கும். சரி, நம்ம போலாம். அதே மாதிரி அவங்க செம்ம வேகமா போறாங்க. டக்குன்னு என்ன கட்டி போச்சுக்கோங்க. என்ன சொல்றேன், நீ சொல்லாமலே நான் அதை பண்ணிதான் இருக்கேன். இதை கேட்டோன்னே அவன் மண்டையிலே பயங்கரமா தாக்குறா. எனக்கு தெரியும், அதாவது நீங்க ஒரு போவர் தான். இல்ல எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வராங்க. ஓ, இதுதான் உன்னோட வீடா? அற்புதமா இருக்கு. இதை ஒரு பேஸ் மாதிரி நீ ரெடி பண்ணிருக்க. ஆமா, இதுதான் என்னோட வீடு. நான் இங்க தான் தங்குறேன். சரி, அது இருக்கட்டும். வெளியில அந்த பைக் அது எப்படி உனக்கு கிடைச்சது? அதுவா, அது என்கிட்ட எப்பத்துல இருந்து இருக்கு. என்ன, இது எங்க அப்பா தான் எனக்கு ஒரு பிரசண்டா கொடுத்தாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, கேசோலின் அடிக்கடி தேற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நான் உழைக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். சரி, உன்னை பத்தி நீ சொல்லலாம்ல. என்னது, நான் என்ன பத்தி சொல்லுமா? நம்ம சந்திச்சதே ஒரு 2 வாட்டி தான் இருப்போம். அதுக்குள்ளேயே நான் என்ன பத்தி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நீ உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தியா? என்னோட பேக்ரவுண்ட பத்தி பார்த்தா நான் ஒரு மிலிட்டரி ஆபீசரோட பொண்ணு. அதே மாதிரி எனக்கு சண்டை போடுற திறமெல்லாம் இருக்கு. ஓ, அப்படியா? சரி, இப்போ என்னோட கொஸ்டின், அதாவது நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? அதே மாதிரி இப்படி உங்களுக்கு எவ்வளவு ஃபுட் கிடைக்குது? எங்கிலிருந்து இதெல்லாம் வருது? என்னோட பேரு லின். அதே மாதிரி இந்த ஃபுட், இந்த விஷயத்தை பத்தி என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு சீக்ரெட். இது கேட்டா அவ தப்பா புரிஞ்சுக்கல, மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். சரி, நான் விஷயத்துக்கே வரேன். என்ன விஷயம்னா, ஜாம்பிங்க எங்க அதிகமா இருக்குமோ அந்த இடத்த எனக்கு சொல்லு. நான் அதுக்குள்ள போகணும். புரியுதுல உனக்கு? சோ அதுக்கு பதிலா நான் உனக்கு நிறையவே ஃபுட்டை கொடுப்பேன். நீ அந்த இடத்த சொன்னாலே போதும். சரி, நீங்க எதுக்கு அந்த ஜாம்பியை கொல்லணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். சாப்பாடுக்கு இங்க வழி இல்ல. தாலும் யோசனை பண்ணா பின்னாடி இன்னொரு பொண்ணு கூப்பிடுறா. யார் அதுன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அக்கா தான். அதை பார்த்தோன்னே ஆளு ஒரு மாதிரி மயங்கி போறான். இதனால மண்டையிலேயே அடித்து போறா. நீங்க என்னோட அக்காவையும் விட்டு வைக்கலையா? கண் சொல்லும் போது இப்பதான் உனக்கு ஒரு விஷயம் என்ன போகுது. அட, இங்க இன்னும் எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. நல்ல விஷயம் தான். நான் ஒரு கிளப் உருவாக்க போறேன். இதுல ரொம்ப அழகாவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறவங்கள நான் வச்சுக்க போறேன். அப்படி ஆளோ ஸ்டைல் எல்லாம் பாப்பானா, அங்க ஒரு கோல்டு ரிங் இருக்கும். பார்த்தோன்னே அப்படியே அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதனால அவனுக்கு 1 மில்லியனுக்கும் மேல பாயிண்ட் கிடைக்குது. பரவாயில்ல, இதே மாதிரி நான் கோல்ட நிறையவே தேடி கண்டுபிடிச்சாலே போதும். இன்னும் மூட்டையிடும் போது அவங்க 2 பேரும் வந்துறாங்க. ஆமா, என்ன பண்ண இருக்கீங்க? அதுவா ஒண்ணும் இல்ல, வீடு ரொம்ப அழுக்கா இருக்கா, அதான் நான் சுத்தம் பண்றேன். சரி, அதை விடுங்க. இந்தாங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிடுங்க, தெம்பாவுங்க. நெக்ஸ்ட் இப்பதான் ஆளே அங்க வேலை ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் எதுக்கு இங்க இருக்கான்னு. பரவாயில்லையே, இவன் நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறான். இவன் உண்மையிலேயே நல்லவன் நினைக்கிறேன். ஆமா, இவனால நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் கிடைக்குது. நான் எது ஒண்ணு, நீ அதுக்குன்னு அவனை அப்படி அடிக்க கூடாது. இதெல்லாம் பார்த்து ஆளு யோசிக்கிறான். ஆனா இவங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க. அதாவது இவங்களை எப்படி நான் சொல்லலாம்னா, பொண்ணு டீம்னாவும் இன்னொரு பொண்ணு ஏஞ்சல் மாதிரியா என்னோட கண்ணுக்கு தெரியுதா. ஆளு சொல்றான், நான் இவ குளித்துன்னு இருக்கும் போது நான் அப்படியே அவ வாயை மூட்டு டாபிக்கே மாத்த ஆரம்பிக்கிறான். நான் ஜாம்பி கூட சண்டை போடும் போது இவனை நான் பார்த்தேன். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீ குளிக்கும் போது இவன் வந்தா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா இவன் எல்லாத்தையுமே உலட்டானா? இந்த விஷயம் உண்மையாண்டா? என்னோட தங்கச்சியை நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா அவ்வளவுதான். நான் உன்னை விட மாட்டேன். ஆனா அவ திடீர்னு இரும்ப ஆரம்பிக்கிறாளா? இப்பதான் உன்னோட கண்ணை யூஸ் பண்ணி நல்லா பாக்க அவளோட நெஞ்சில ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆமா, உன்னோட நெஞ்சுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் அவ விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறா. பல நாளுக்கு முன்னாடி நானும் என்னோட அக்காவும் சாப்பாடு தேடி போனோம். அந்த இடத்துல பேக் லோட்டஸ் அந்த பொண்ணுங்களோட கேங்க நாங்க பார்த்தோம். எங்களை அப்படியே சுத்து போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னால நல்லாவே அம்ப வச்சு தாக்க முடியும். இருட்டா இருந்தாலும் நான் பயங்கரமா தாக்கி எல்லாரையுமே நான் கொன்னேன். இருக்கிற முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்து போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சையா கேட்கிறோம், என்னை விட்டுங்க அப்படின்னு. நாங்களும் நம்பி விட்டோம். ஆனா கடைசி நேரத்துல என் மேல ஒரு கத்தி எடுத்து தூக்கி எறிஞ்சா என் மேல படம் வந்தத என்னோட அக்கா வாங்கினா. அதனால அவளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாச்சு. அங்க நிறைய பேர் ஜாம்பி வர ஆரம்பிச்சதா. நாங்க எப்படி அவங்க தப்பிச்சோம். தப்பிச்சாலும் லிலியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாச்சு. எனக்கு அப்பத்துல இருந்து என்ன பண்ணணும்னே தெரியல. அதாவது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கொஞ்சம் தான் நல்லா சரி பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி போச்சுன்னா இன்னமும் கொஞ்ச நாள்ல அவங்க இறந்து போயிடுவாங்க. இல்ல பல நாளாவே நீ எதோ பண்ணி ஃபுட் எல்லாம் வர வைக்கிற. அதே மாதிரி ஒரு மெடிசனை உன்னால வர வைக்க முடியுமா? அங்க ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது. ஆமா, இந்த பொண்ணால நல்லாவே அம்பு விட முடியுது. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த மாதிரி அழகழகான பொண்ணுங்களை என்னோட கேங்ல சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இதனால ஹீரோ சொல்றான், சரி என்னால குணப்படுத்த முடியும். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த விஷயம் நீங்க கோல்ட் எல்லாம் எங்க இருக்கும் அதை பார்த்தாலே போதும். நீங்க எனக்கு சொல்லணும், இல்ல நீங்க அதை கொண்டு வரணும். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு மெடிசனையும் தருவேன், ஃபுட்டையும் தருவேன். என்ன சொல்றீங்க, கோல்டு தேவையா? இந்த மாதிரி டைம்ல கோல்டோட வேல்யூ ஒண்ணுமே இல்ல. இல்ல நீ வேறமா நான் சொல்றத பண்ணு, உனக்கான விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன்னா நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஆர்வம், அதாவது ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொன்னே அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் ஃபுட்டுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுட்டும் கிடைக்குது, இவனோட ப்ரொடெக்ஷனும் கிடைக்குதா. சோ
ஒத்துக்கிறாங்க. அங்க இப்பதான் அந்த லிலி அந்த அக்காவே சொல்றா, எனக்கு தெரிஞ்சு கோல்டோட ரிசர்வ் வந்து பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அங்க ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு, அது நம்ம போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, ஜாம்பி கோல்டு எல்லாமே எனக்கு கிடைக்க போதா? நிறையவே கிடைச்சா என்னோட ஸ்கில்ஸையும் என்னால அப்டேட் பண்ண முடியும், என்னோட உலகத்துக்கும் அதை கொண்டு போக முடியும். இந்தாங்க, நீங்க சொன்னதுக்கு பரிசா நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டை கொடுக்குறேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஷாமேக்கு ஃபுட்னு சொன்னனே அவ்வளவு சந்தோஷம், அவ சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். சீன்ல நைட் ஆகுது, அவன் வெளியிலேயே யோசனை இருக்கான். சைட்லயே அந்த பொண்ணு பார்த்து யோசிக்கிறா. அந்த பொண்ணு யோசிக்கிறா, இவனை பாக்குறதுக்கு அவளுக்கும் கெட்டவன் மாதிரியும் தெரியல, என்ன விஷயம் தெரியல, இவன் எனக்கு பக்கத்துல இருந்தா மாதிரி நான் சேஃபாவும் ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்றேன். இவன் யோசனை இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ ஒருத்தங்க வர மாதிரி ஃபீல் ஆகுது. யார் அதுன்னு பார்த்தா அந்த பிளாக் லோட்டஸ் அந்த கும்பலோட ஆளுங்க தான். ஷாமேவும் அவன் அப்பாவை எழுப்ப போறான். இந்த சைடு ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது, ஆளு நிறைய பேர் ஜாம்பியை கொண்டு இருப்பானா, சோ இதனால அவனுக்கு பணம் நிறையவே கிடைச்சிருக்கும். சோ இதனாலே அவன் ஹாஸ்ட் கிட்ட போறான். சீன்ல கோடஸ் கிட்ட போய் கேக்குறான், ஆமா என்னோட ஐஸை இப்ப அப்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், ஏன்னா இப்போ உன்கிட்ட 31 மில்லியன் இருக்கு. ஐஸை அப்டேட் பண்றதுக்கு 10 மில்லியன் ஆகும். அதே மாதிரி அவ பண்ணிய வர்றா. அந்த கண்ணும் அப்படியே அப்டேட் ஆகி ஒரு ஜோகன மாதிரி. இதனால ஆளுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவனோட ஸ்ட்ரென்த் லெவல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க இன்னமும் இதை அப்டேட் பண்ண முடியும். அதாவது உங்ககிட்ட 21 மில்லியன் இன்னமும் மிச்சம் இருக்கு. இன்னமும் இதை அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு 20 மில்லியன் தேவைப்படும். இது 20 மில்லியனா? அதுவும் இன்னொரு லெவலுக்கு விரும்ப போறதுக்கா? இதெல்லாம் தெரியல. நீங்க இன்னமும் லெவல் பண்ணா உங்களோட ஸ்கில் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகரிக்கும். இல்ல இப்போதைக்கு என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. என்னோட உலகத்துக்கு நான் வந்து எதையுமே எடுத்துன்னு போக முடியாது. இது மாதிரி போச்சுன்னா சரி, அதை நீங்க பண்ணலாம். இங்க ஸ்பின் பண்ற மாதிரி ஒரு லக்கி டிரா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள ரேரான ஐட்டம்லாம் இருக்கு, ஸ்வார்டு லெஜெண்டரியான நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு 2 மில்லியன் வந்து தேவைப்படும். ஆளும் 2 மில்லியன் தான் அப்படின்னு சொல்லி பண்ணி பாக்குறான். நல்லா அவளுக்கு உங்க பெருசா எதுவும் இல்ல, டிஷ்யூ பேப்பர் இல்ல டானிக்கு ஒரு அரைக்குறையா இருக்கிற பொண்ணுங்களோட ட்ரெஸ் வந்து இதுக்கு போய் நான் 2 மில்லியன் செலவு பண்ணேன். ஆனா கடைசியா வந்த விஷயம் இதை வந்து என்னால பயன்படுத்த முடியும். இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சீன்ல அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோவை டக்குன்னு வெளில கூப்பிடலாம் அப்படின்னு பயங்கரமா தட்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஆமா நம்ம என்ன பண்றதாக்கா? இவனும் வெளியிலயும் வர மாட்டான். வெளியில ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்கு. பிளாக் லோட்டஸோட கும்பலும் இங்கதான் வருது. நம்மளுக்கு வேற வழியில நம்ம டோரை உடைக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு டோர் திறக்குதா, அவன் மேலேயே அவ விழுந்துறான். அம்மா என்னது இது கையில? தெரியும் நீங்க வந்து திரும்ப ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அதானே? இல்லம்மா சொல்றத நீ கேளு. சரி இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும். நான் அந்த பிளாக் லோட்டஸோட கேங் ஆளுங்க நேரா இங்கதான் வராங்க. வந்து தப்பிக்கணும். அதே டைம்ல நம்ம ரிவெஞ்சியும் கொடுக்கணும். நீ வந்து யோசிக்க விரும்பலன்னா நான் வேணா ஒரு விஷயத்த சொல்றேன். என் கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. நம்மளால ரிவெஞ்சியும் உங்களுக்கு கொடுக்க முடியும். சீன்ல அந்த பிளாக் லோட்டஸோட ஆளுங்க அப்படியே உள்ள வராங்களா? உள்ள வரும்போது ஒரே சத்தமா இருக்கு. டோரை தோந்து பார்த்தா ஒரு அழகான சாம்பி ஹீரோ வச்சிருந்த அந்த ட்ரெஸ் அதை போட்டுன்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆன இருக்கு. பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அங்க பின்னாடி நிறைய சாம்பி வந்து வருதா. சோ அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறா. இப்போதான் இவங்களுக்கே புரியுது, நம்ம வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ட்ராப் தான். அங்க எல்லா சாம்பியும் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நான் வந்து இங்க சாக விரும்பல. இந்த குண்டா இருக்கிற அந்த லேடியும் பயங்கரமா தாக்குது. அதோட புல்லட் எப்படி தீர்ந்து போகுது. நம்ம என்ன பண்றது? நம்ம கூட இருக்கிற எல்லாருமே எந்த போறாங்க. ஓ அப்படியா? அப்ப எந்த போகட்டும். இதுதான் வாய்ப்பு நான் தப்பிக்கிறதுக்கு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. அங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுல அந்த சாம்பி. சொல்ல போனா நம்ம ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அதோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மாதிரி டைம்ல தான் ஹியூமனோட ஒரு உண்மையான நேச்சரை நம்மளால பார்க்க முடியும். அதே விஷயம் தான் இங்கேயும் ஆயிருக்கு. பக்கத்துலயே பெட்ரோல் இருக்குமா, அந்த சாம்பியை கண்ட்ரோல் பண்ற நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பயந்து போய் சுட ஆரம்பிக்கிறா. அது மேல பட்ட உடனே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. இதனால நிறையவே சாம்பி சேர்ந்து போது ஹீரோக்கும் நிறையவே கோல்டு கிடைக்குது. பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது சாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு கோல்டை என்னால அள்ள முடியும்னு. இப்பதாங்க ஷியாமேவே கேக்குறா, ஆமா நீ பண்றதெல்லாம் சரிதானா? ஷியாமே நீ வந்து என்ன சொல்ற? இந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா ஒண்டி அங்க எதுவுமே பண்ணலன்னா யோசிச்சு பாரு நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்கும். கொடுக்க வேண்டிய அந்த ரிவெஞ்ச் அதையும் அவன் கொடுத்துட்டான். ஆமா உன்னோட அக்கா சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னோட அந்த கேசோலின் அதனால தான் எல்லாமே ஆச்சு. அதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆனா இப்ப என்னால இதுக்கு மேலே என்னோட பைக்கை ரைட் பண்ண முடியாது. சரி எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல. அந்த ஜாம்பி இந்த பொண்ணு ஜாம்பி எதுக்கு திடீர்னு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது? இதுவா என்னோட 2 விரலை யூஸ் பண்ணனா, சோ அதனால அதையே அது கண்ட்ரோல் பண்ண முடியாம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அதை உங்க மேலே நான் பயன்படுத்தினா நீங்களும் அதே மாதிரி ஆடுவீங்க. ஆனா இது கேட்கறவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லையா? பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா நான் சொன்ன விஷயம் அது நம்புற மாதிரியே இல்ல, நானே நம்ப மாட்டேன். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இப்பதான் அவன் எப்படி அந்த பொண்ணு சாம்பியை கட்டுப்பத்தலாம் அப்படின்னு காட்டுறாங்க. கோடஸ் சொல்றாங்க, இந்த ஸ்கில் இதை வந்து ஒரு நாளைக்கு 2 சாம்பி மேலதான் உன்னால பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு அப்புறம் நீ திரும்பவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு சாம்பியை உன்னால கட்டுப்படுத்த முடியும். அதே டைம்ல அது என்ன பாக்குதோ அதையும் உன்னால பார்க்க முடியும். நீ என்ன யோசிக்கிறியோ அந்த சாம்பியை அதெல்லாம் பண்ண வைக்க முடியும். முக்கியமா பரவாயில்ல, இந்த மாதிரி பவரை நான் கேள்விப்படல. இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. சீன்ல ஆளு வந்து ஒரு உயரத்துல இருந்து நிறையவே சாம்பிஸ பாக்குறான். அங்க தூரத்துல நிறையவே சாம்பி இருக்கும். அதுல ஒரு பொண்ணு சாம்பியா இருக்கு. பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி அதையே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றான். பரவாயில்லையே, இது வந்து ஒர்க் ஆகுது. என்னால நல்லாவே உணர முடியுது. என்ன அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான போஸ் கொடுக்கறானா. அங்க இருக்கிற பசங்க சாம்பி எல்லாமே அட்டாக்ட் ஆகுது. இப்பயும் பாருங்க இந்த பசங்களோட நேச்சர் அது வந்து இன்னமும் மாறல. என்னதான் சாம்பியா மாறினாலும் நான் கண்ட்ரோல் பண்ற இந்த சாம்பி அதோட உடம்பு அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஏன் நானே அட்டாக்ட் ஆனாலும் ஆச்சரியமே இல்ல. நான் யோசிச்சு பார்த்தா ஆளு ரொம்ப சந்தோஷமா வரானா. அங்க ஷாவுமையும் கேக்குறான், ஆமா
ஆமா, என்ன ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, அந்த பிளாக் லோட்டஸ் நான் வந்து கொன்னல. அதை யோசிச்சு பார்த்து நான் சந்தோஷமா வரேன், வேற எதுவும் இல்ல. உன்னை பார்க்கும்போது அதுக்கு சந்தோஷமா வர மாதிரி எனக்கு சரியா தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம சீக்கிரமா போகலாம். ஏன்னா இன்னும் அந்த ரிசர்வ்ல நிறையவே ஜாம்பி இருக்கும். நம்ம நடந்து போனா நம்மளால போக முடியும். கையிலேயே ஒரு ஜாம்பியை காட்டுறாங்க, அதை திடீர்னு இன்னொருத்த கொலை பண்றாங்க. பாயிண்ட்ஸும் வருது. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. இப்ப கொலை பண்ணல அந்த பர்சன், அதுவும் ஒரு ஜாம்பி தான். அதையும் நம்ம ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்றான். நான் எதிர்பார்க்கல, அதாவது ஓடினே என்னால மத்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதே மாதிரி நிறையவே ஜாம்பியை கொண்டு நிறையவே கோல்டை என்னால கலெக்ட் பண்ண முடியும் போல. பரவாயில்ல, இந்த ஜோகன் இந்த கண்ணு வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அந்த கோல்டை தேடி ஒரு ஏரியாக்கு வந்திருப்பாங்க. அந்த ஏரியால தான் மொத்தமா கோல்டு இருக்கும். என்ன விஷயம்னா, அங்க போற இடம் முழுக்க ஒரே ஜாம்பியா இருக்கா. சோ இதனால அவ வேணும்ட்டே ஒரு இடத்துல தாக்குறாங்க. நிறையவே சவுண்ட் வந்தா அங்க இருக்கிற ஜாம்பி அந்த சவுண்ட் கேட்டோன்னே எல்லா ஜாம்பியும் அங்க போக ஆரம்பிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோவும் ஹீரோயின்ஸ் அங்க போறாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்னதுடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜாம்பி வந்து நிக்குது. இதை பார்த்து ஆளே ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாம்பியா அவங்க வந்து பார்த்ததே இல்ல. அந்த ஜாம்பி சும்மா அதோட கையை தட்டுது. அதுக்கே அந்த இடம் அப்படி அதிர ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த தங்கச்சிக்காரி வந்து சொல்றா, இது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட்டான ஒரு ஜாம்பி தான். இது வரைக்கும் நம்ம பார்க்கல ஒரு ஜாம்பி. இதோட எவ்வளவான வருஷம் தான் இது, ரொம்ப கொடூரமானது. அதுக்கும் மேல இதுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாதாரணமான ஜாம்பியை பார்த்துருப்போல, அது எல்லாத்தையுமே ஒரு 100 ஜாம்பி சேர்த்தா எவ்வளவு பவர் இருக்குமோ இவ்வளவு பவர் இருக்கு. அதே டைம்ல இது ரொம்ப ஸ்மார்ட். இன்னும் ஒரு கல்லு தூக்கி எறிய அது பார்த்தா அதெல்லாம் நோண்டி பாக்குது. அதான் ஆளுக்கே புரியுது இந்த ஜாம்பி எவ்வளவு சாதாரணமான ஜாம்பி இல்ல, இது ரொம்ப ஸ்மார்ட்னு. இதனால அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணா கரெக்டா அங்க கோடஸ் வந்து அப்படியே வராங்க. கோடஸ், நீங்களா? நீ வந்து கவலைப்பட வேணாம் குழந்தாய், ஏன்னா மத்தவங்களால என்ன பார்க்க முடியாது. சரி, இப்போ வந்து நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இப்போ உன்னால அந்த பெரிய பெரிய ஜாம்பி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். நான் அதை தோக்கடிச்சா உண்மையிலேயே உனக்கு 100 மில்லியனுக்கும் மேல கோல்டு காயின் கிடைக்கும். கூடவே ஒரு ஸ்பெஷல் ரிவார்டையும் என்னால தர முடியும். இதை கேட்டோன்னே ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாவுது. நான் சும்மாவே இவங்க கோல்ட தேடி தான் வந்தாங்க, அது கூடவே இந்த ஜாம்பி அழிச்சா ஸ்பெஷலான ரிவார்டும் இவனுக்கு கிடைக்குது. சோ இதை பத்தி யோசிக்கும் போது அந்த தங்கச்சிக்காரி கேட்கறா, ஆமா இப்போ வந்து நம்ம என்ன பண்றது? நம்ம இங்க இருந்து போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த பெரிய ஜாம்பி அது பார்த்தா கோல்டோட என்ட்ரன்ஸ் அங்கதான் உலாவின் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நான் போற மாதிரியே இல்ல, அதாவது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்மளோட டார்கெட் வேற எதுவும் இல்ல, அந்த பெரிய ஜாம்பி தான். ஏன்னா பெரிய ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் அது எப்போனாலும் நம்மளுக்கு குடைச்சு தந்துனே தான் இருக்கும். அது எவ்வளவு சீக்கிரத்துல அழிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு பிரச்சனை வந்து முடியும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது அழிச்சாலே போதும் இவனுக்கு ஸ்பெஷல் ரிவார்டான ஒரு ரிவார்டும் கிடைக்கும். இதனாலே அந்த தங்கச்சிக்காரி கிட்டயோ அக்கா காரி கிட்டயோ சொல்றான், என்ன பிளான்னா, நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு பின்னாடி டோர் வழியா உள்ள போக போறோம். உள்ள போயிட்டு நீங்க 2 பேரும் ஒரு சேஃபான ரூம்ல இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடையும் கொடுக்குறேன், அங்கேயே நீங்க இருக்க பாருங்க. நான் வந்து மீதி இருக்க வேலையை முடிக்க பாக்குறேன். விஷயமும் அதே மாதிரி போது. உங்க 2 பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்களா? இவன் பார்த்தா தனியா ஒரு ரூமுக்கு வரான். ஹேட்டும் ட்ரெஸ்ஸும் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளுக்கும் ஒரு ஐடியா வருதா. முன்னாடி போகும்போது அங்க திடீர்னு வளவளப்பா இருக்குமா, இவனோட காலை அப்படியே ஸ்லிப் ஆயிடுது. இன்னும் இது இந்த தரை இன்னும் இப்படி வளவளா கொல கொலன்னு இருக்கு. அங்க தெரியாதனமா பொண்ணுங்க டால் இருக்குமா, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற ஒரு டால். அங்க கரெக்டா பின்னாடி அக்கா காரியோ தங்கச்சி காரியோ வராங்களா. இதை பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது இந்த மாட்டியாரா, இங்கேயும் டாலை வச்சு நீ எதுவும் பண்ண பாக்குறியா என்ன? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது எல்லாமே நம்மளோட பிளான் தான். அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. இது வந்து உன்னோட பிளான். ஆமா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டை நான் சொன்ன மாதிரியே கொடுக்குறேன். ஃபுட்டுனா அவ்வளவுதான், ஓகே, நான் வந்து இங்கே இருக்கேன். சரி, அப்பதான் நான் வந்து மீதி இருக்க விஷயத்த பாத்துக்கிறேன். ஆனா நீங்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். ஒரு சைடா அவன் வரான், அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி இங்க நிறைய ஜாம்பி இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நான் சூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. திடீர்னு அவன் இருக்கிற ஒரு இடத்துல பெரிய ஜாம்பியா இருக்கிற ஒரு ஜாம்பி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அட, இதுதான் நான் தேடி வந்தேன். இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அது தாக்கலன்னு வரதுக்குள்ளேயே ஆள் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அந்த மிகப்பெரிய ஜாம்பியை வச்சு நிறையவே கொலை பண்ண ஆரம்பிக்கிறானா. இதனால இவனுக்கு காயின்ஸும் கோல்டும் பயங்கரமா கிடைக்குது. இதனால இவனுக்கு நிறையவே டைம் கிடைக்குதா. அந்த கோல்டை தேடி போக ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா இந்த பில்டிங்க்கு கீழே தான் இருக்கும் அந்த கோல்டு. நான் போய் செக் பண்ணி பார்த்தா அவளைக்கும் கோல்டு இருக்கிற மாதிரியே இல்ல. நல்லா செக் பண்ண முடியா. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வாலெட் மாதிரி போகுது. அது உள்ள போய் பார்த்தா நிறையவே லேசர்லாம் இருக்கா. சோ அதனாலே அவன் பூந்து போக ஆரம்பிக்கிறான். ஃபைனலி அப்படியே உள்ள போய் செக் பண்ணானா உள்ள அவளைக்கே எதுவும் இல்ல, ஒரு லெட்டர் ஒன்று தான் இருக்கு. இதை பார்த்து ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறா. அங்க திடீர்னு கோடஸும் வந்து அவங்களோட ஆஃபர் கொடுக்குறாங்க. நீ வந்து இப்போ எந்த விதமான ட்ரெஷரையும் ஹண்ட் பண்ணல, இன்னமும் அந்த பெரிய ஜாம்பி அப்படியே சுத்தி தான் இருக்கு. கண்ட்ரோல் பண்ண அந்த பெரிய ஜாம்பியை வச்சு நீ ஏகப்பட்ட ஜாம்பியை கொனியா. அதனால உனக்கு நிறையவே பணம் கிடைச்சது. சோ உன்னால உன்னோட கண்ணை இப்போ அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவன் பண்ண மாதரோட எட்டர்னல் மாங்கி கிஷரிங்கன்னா அது மாத்து. இது வச்சு உன்னால பயங்கரமான யூசஸை பயன்படுத்த முடியும். உன்கிட்ட இன்னமும் நிறையவே காயின் இருக்கா. அதை அவன் யூஸ் பண்ண அவனோட கண்ணு வந்து பயங்கர வேகமா அப்டேட் ஆகுது. இந்த வாட்டி அவனால 2 ஜாம்பியை கட்டுப்படுத்த முடியுமா. அது கூடவே இவனோட ஸ்ட்ரென்த் அதுவும் அதிகரிச்சிருக்கான். சீன்ல வெளியில வரானா அங்க ஏகப்பட்ட ஜாம்பி இவனை நோக்கி தாக்கலான்னு வருது. நல்ல வேலை அங்க வந்து லேசர்லாம் இருந்தனால அந்த ஜாம்பி வந்து அப்படி இறந்து போகுது. அங்க இருக்கிற நிறைய ஜாம்பி இன்னமும் அடங்காம பயங்கரமா தாக்குறதுக்கு ஓடி வர அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கர வேகமா எல்லா ஜாம்பியும் தாக்க ஆரம்பிக்குதா. இதனால
எல்லாமே அப்படியே ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவையும் வந்து ஷூட் பண்ணுது. நான் ஹீரோ கிட்ட மாதாவோட எட்டர்னல் மாங்கிக்கு ஷேரிங் இருக்கா. ஸோ அதனால அவளுக்கும் அவனுக்கு வந்து எதுவுமே ஆகல. ஆளும் தப்பிச்சிடறான். ஏன்னா வர ஒரு புல்லட்டும் அவ்வளோ ஸ்லோவா இருக்கா. அங்க ஆளு தப்பிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வாய்ப்பா அமையுது. ஆனா போற போக்க பார்த்தா இதே மாதிரி அங்க பண்ண இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ இதனாலே ஆளு அந்த 2 ஜாம்பியை கட்டுப்பத்தி அப்படியே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். சீன்ல அவன் பாட்டு போயின்னு இருப்பானா. அங்க நிறையவே சவுண்ட் வருது. என்னது பின்னாடி பார்த்தா அந்த பெரிய ஜாம்பி தான். நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் உன்னை ஃபைனலி பார்த்துட்டேன். அந்த ஜாம்பிக்கும் தெரியுதா. அது உடனே பயங்கரமா தாக்குவது. திடீர்னு ஒரு கார்ல ஒரு பர்சன் வந்து சொல்றான், சீக்கிரம் தம்பி சீக்கிரமா ஏறு. அது ரொம்ப பயங்கரமான மிருகம். அது கிட்டல இருந்து தப்பிக்கணும்னா இங்க வந்து ஏறு. சரி நான் வந்து ஏறிட்டேன். அங்கல இருந்து அவங்க பயங்கர வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்பதான் அவரு அந்த மாஸ்டரை பத்தி சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஜாம்பி மிகப்பெரிய கொடூரமான ஜாம்பி. அது கிட்ட உழைக்க மாட்டினா தப்பிக்கவே முடியாது. நம்ம வந்து சீக்கிரமா வண்டி ஓட்டி தப்பிக்கணும். இப்ப அதுதான் விஷயம். வண்டியை ஏன் கிட்ட விடுங்க. அவன் சம வேகமா ஓட்டானா அந்த ஜாம்பியை பின்னாடியே தொத்தி நோட்டு. நல்ல வேலை ஆளு வந்து அங்க அப்படி இப்படி ஓட்ட ஆரம்பிக்கிறானா. அந்த ஜாம்பியால அவ்வளவு சீக்கிரத்துல பொறிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவன் வந்து டனலுக்குள்ளேயே விடுறானா. அந்த ஜாம்பி வந்து அப்படியே முட்டிக்குது. இருந்தாலும் அதோட கைய அப்படியே உள்ள விட்டு நோண்ட ஆரம்பிக்குதா. நல்ல வேலை அவனோட மாங்கிக்கு ஷேரிங்கனை வச்சு அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்த்து தப்பிக்கிறான். நல்ல வேலை அவன் ஸ்பீடா வண்டியை ஓட்டுனால எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க. எப்படியோ நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. ஆனா நான் வந்து இந்த இடத்துல தான் வாழ்ற தெரியுமா. இது இவ்வளவு பெரிய டீமன்ஸ் இங்க இருக்கும் போது இங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான இடத்துல இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான் தம்பி. பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணலாம் வரா. நல்ல வேலை ஹீரோ வந்து பிடிக்கிறான். நீ வந்து அவளை எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவ என்னோட ஒய்ஃப். உங்களோட ஒய்ஃபா? ஆமா எனக்கு ஒய்ஃப் ஒண்டி இல்ல. எனக்கு சில பல பொண்ணுங்களா இருக்காங்க. உள்ள நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. வெளியில வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உள்ள போறானா உள்ள பார்த்தா 3 அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா அப்பா இது வந்து யாரு. இவர் வந்து நான் வழியில கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு தான். இவரு தான் என்ன காப்பாத்தினாரு. ஓ அப்படியா. அப்பனா நல்ல விஷயம் தான். ஆமா என்ன பண்றீங்க. போய் அவருக்காக சாப்பாடை கொண்டு வாங்க. ஹீரோவும் வேணாம்னு சொல்றான். இருந்தாலும் அவங்க அப்படி தராங்களா. தர ஆளு வந்து காலியே பண்ணிடுறான் இருக்கிற எல்லா சாப்பாடையும். சரி நீ வந்து இங்கேயே தங்கலாம். அதாவது வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் என்னோட பொண்ணுங்க கூட தங்க கூடாது. அங்க எல்லாருமே அப்படியே மயக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா வந்து வீட்டு வேலையில ரொம்ப உதவியா இருப்பேன். அதே மாதிரிதான் நான் எல்லா இடத்துக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன் உங்களுக்கு. ஆனா இவங்க என்ன பண்ண ஆசைப்படுறாங்கன்னா நம்ம ஹீரோவை இங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறாங்க. நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல இவன் நல்லா ஒத்து பார்த்திருப்பான். அந்த பொண்ணோட உடம்புல காயம் இருந்திருக்கும். எந்த இடத்த ஸ்கேன் பண்ணாலும் பயங்கரமான வெப்பன்ஸா இருக்கு. அதே மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தையும் பாக்குறான். சாரிப்பா இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் சாப்பிட்டு இங்க இருக்க முடியாது. உங்களோட ஆஃபர் வந்து நல்ல ஆஃபர் தான். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதை கேட்டு அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆனா அவளுக்கும் வெளியில காட்டிக்கல. சீன்ல அந்த பொண்ணு கெஞ்சிரா. இப்போ வந்து நம்ம என்ன பண்றது. அவன் நம்ம கை விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு தியால ஒண்ணுமே பண்ண முடியல. இதை வந்து சாப்பிட்டு அவ கெஞ்சிரா. இந்த மாதிரி நான் வந்து நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்றேன். என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம இந்த ஜாம்பி கிட்ட அப்படியே சாப்பிட சொல்றானா. அதை பார்த்தா அப்படியே சாப்பிடுது. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஏதோ பண்ணி இந்த ஜாம்பியை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் வந்து சாஃப்டா இருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் அது வேலைக்கு ஆகல. அதே மாதிரி அவன் மேல நிறைய ஃபுட்டையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து இதுக்கு மேலேயே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து அவனை ஹார்டான வழியில என்னோட பக்கம் கொண்டு வரணும். ஏன்னா அழகழகான பொண்ணுங்களை திரும்பவும் நான் அடையணும். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஹீரோவா இவனால என்ன பண்ண முடியுதுன்னு. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பெரிய ஜாம்பியை கட்டுப்பத்தி வச்சிருக்கா. அது என்ன விஷயம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட தெரியும். அதே மாதிரி ஹீரோக்கும் தெரியும். அதாவது இங்க கொண்டு வந்தா அவங்க 2 பேரால சேஃபா இருக்க முடியாது. அதனால தான் அசால்ட்டா அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.